இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கொஞ்சத்திலே உண்மை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். நேற்று நமக்கு கொஞ்ச பலன் இருந்தும் இயேசுவின் நாமத்தை நாம் மறுதலியாமல் இயேசுவின் வசனத்தை கைக்கொண்டபடியினால் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறதை குறித்து தியானித்தோம். அதற்கு முந்தின நாள் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்த சகல கிருபையும் பொருந்தின தேவன் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவதை பற்றி தியானித்தோம். இன்று கொஞ்சத்திலே உண்மையாயிருக்கும் போது நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை இயேசு கூறின இந்த உவமையின் மூலம் நாம் அறிந்து கொள்வோம். பரலோக ராஜ்யம் தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு எஜமான் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அந்த எஜமான் தன் ஊழியக்காரரின் திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். 5 தாலந்தை வாங்கினவன் அவைகளை கொண்டு மேலும் 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்து வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். ஆனால் 1 தாலந்தை வாங்கினவன் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை அதிலே புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த எஜமான் திரும்பி வந்து அந்த ஊழியக்காரரிடத்தில் தான் கொடுத்த தாளந்தை குறித்து கணக்கு கேட்டார். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். எஜமான் கொடுத்த தாளந்தை எஜமான் பார்க்காவிட்டாலும் அதை சரியானபடி உபயோகப்படுத்தினதால் அவனை உண்மையுள்ளவன் என்று அழைத்தார். ஆண்டவர் நம்மை வைத்த இடத்திலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய படிப்பிலே, பேச்சிலே, செயலிலே, எல்லாவற்றிலேயும் யார் நம்மை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் இயேசுவுக்கு உண்மையாயிருப்பேன் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். எனக்கு எந்த தாளந்தும் கிடையாது என்று நாம் யாரும் சொல்ல முடியாது. ஜெபிப்பது கூட ஒரு தாளந்து. இந்த தாளந்து நாம் எல்லோருக்கும் உண்டு. நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நாம் உண்மையாக உபயோகித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்நாளில் அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே, அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட உள்ளங்களிலும் ஸ்தாபிப்பதற்கு நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யார் உண்மையுள்ளவன் என்று யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், இயேசுவின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவன் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியங்களிலும் நம் மூலம் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதற்கு ஏற்றபடி உண்மையுள்ளவர்களாயிருப்போம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எஜமானுடைய தாளந்தில் உண்மையாயிருந்த ஊழியக்காரரை நோக்கி, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று அந்த எஜமான் கூறினார். அப்படியானால் அந்த எஜமானுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. உண்மையாயிருந்தவர்களுக்கு அவருடைய ராஜ்யத்தில் பலனை கொடுக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். இதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் சீக்கிரத்திலே நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்தில் நாம் உண்மையாயிருந்து இயேசுவை நாம் சந்திக்கும் போது நமக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய்,
அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளில், ஆசீர்வாதங்களில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாயிருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. அதிசீக்கிரத்தில் வரப்போகிற இயேசுவை நாங்கள் சந்திப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படவும், இயேசுவினிடத்திலிருந்து நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாயிருக்கவும் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.